இந்த எபிசோடோட ஆரம்பத்துல அந்த ரவுடி கும்பலோட லீடர் பேசுற சீனை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோ லியூயோவை பார்த்து, நீ மார்ஷியல் ஜூனியர் லெவல்ல தான் இருக்க, உன்னால எங்களை ஜெயிக்க முடியாது, உன்கிட்ட அந்த அளவுக்கு பவர் கிடையாது அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறான். இதை கேட்டு லியூயோ மனசுக்குள்ள, இவனுங்க என்ன பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாங்களே, நேத்து நைட்டை ஃபுல்லா உட்காந்து கல்டிவேஷன் பண்ணியும் என்னோட ஃபுல் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல, இப்போ இவனுங்க எல்லாரையும் நான் எப்படி தனியா சமாளிக்க போறேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறான். அப்போ திடீர்னு மேலே இருந்து நம்ம ஹீரோவோட நண்பன் யுவான் ஃபேன் குதிச்சு வர்றான். அவன் பயங்கர கோபமா, என் ஃப்ரெண்டை தொட யாருக்குடா தைரியம் இருக்கு, அவன் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவனை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு மாசா ஒரு என்ட்ரி கொடுக்கறான். லியூயோ அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, யுவான் ஃபேன், நீ இங்க என்ன பண்ற, இவனுங்களை கொல்லவா வந்த அப்படின்னு கேட்கறான். ஆனா லியூயோ பேசி முடிக்கிறதுக்குள்ள யுவான் ஃபேன் அந்த ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். அந்த லீடரோட கழுத்துல வாழ வச்சு, உண்மையை சொல்லு, உங்களை எங்களை கொல்ல சொன்னது யாரு, ஒழுங்கா சொல்லிடு, இல்லைனா உன் உயிர் போயிடும் அப்படின்னு மிரட்டுறான். அந்த ரவுடி பயந்து நடுங்கிட்டு, எங்களை லார்ட் யாட்டாங் தான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிடுறான். யுவான் ஃபேன் யோசிக்கிறான், அந்த யாட்டாங் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்றான், அவன் எப்பவுமே இப்படிதான், நாங்க மற்றவங்களை கொள்ளையடிக்கும் போது அதுல பாதி பங்கு அவன் வாங்கிப்பான், அதுக்காகவே எங்களை விட்டுடுவான் அப்படின்னு சொல்றான். அவன் கெஞ்சிறான், நேத்து ராத்திரி அவங்க தான் உங்களை கொல்ல சொன்னாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நாங்க ஓடி போயிடுறோம் அப்படின்னு கேட்குறான். ஆனா யுவான் ஃபேன் விடாம அவன் கழுத்தை வெட்டிடுறான். உன்னை விட்டுட்டா நீ போய் அந்த யாட்டாங்கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுவ, அதனால இப்போ உன்னை முடிக்கிறேன், அப்புறம் உன் லீடரை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த லியூயோ, நீ இப்படி எல்லாரையும் கோபத்துல கொண்டுட்டே இருந்தா நான் எப்படி நம்ம சிட்டியை காப்பாத்துறது அப்படின்னு கேட்குறான். அப்புறம் லியூயோ ஒரு பிளான் சொல்றான். நாம கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிச்சு நாலா கிட்ட கொடுப்போம், அப்போதான் இந்த ஊர்ல இருக்கிற யாரும் திருட வேண்டிய நிலைமை வராது, எல்லாரும் பணக்காரங்க ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். யுவான் ஃபேன் சொல்றான், நான் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண தான் திருடுறேன், இருந்தாலும் இது ஒரு தப்பு தான், எனக்கும் இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அப்புறம் அவன் லியூயோவை பார்த்து, சார், நீங்கள் நல்ல மனுஷன், நீங்கள் மக்களுக்காக நல்லது பண்ணுறீங்க, அதனால் என் வாழ்க்கையை உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி முட்டி போடுறான். லியூயோ அவனை எழுப்பி விட்டு, இது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி என் முன்னாடி குனியணும்னு அவசியம் இல்லை, நீ எனக்கு ஒரு சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றான். மனசுக்குள்ள லியூயோ நினைக்கிறான், யுவான் ஃபேன் கிட்ட இருக்கிற பவர் ரொம்ப அதிகமானது, இவனை வச்சு மெயின் ஹீரோவை ஈஸியா தோற்கடிச்சிடலாம், நம்ம நாட்டையும் காப்பாத்தலாம், என் பவரையும் இவன் மூலமா அதிகமாக்கிக்கலாம் அப்படின்னு கணக்கு போடுறான். அப்புறம் அவன் தன்னோட ஆல்பம் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுல இப்போ அவனோட வில்லன் பிளாட் ஆர்மர் 3% இருக்கு, ஆனா மெயின் ஹீரோவோட ஆர்மர் இன்னும் 97% இருக்கு. இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, ஏதாவது புது ஸ்கில் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு செக் பண்றான். அப்போ அங்க ஒரு போர்டுல, உங்களுக்கு இனிமே எந்த பாதிப்பும் வராது, நீங்க தொடுறதெல்லாம் தங்கமாகும் அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்க்கறான். இப்போ நான் யுவானை ஜெயிக்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு, வா யுவான் ஃபேன், நாம சிட்டி மார்க்கெட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரும் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கடைக்காரர்கிட்ட போறாங்க. அவன் இவங்கள பார்த்து, மறுபடியும் ஏதாவது நல்ல சாமான் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். லியோ சொல்றான், இன்னைக்கு உனக்காக சர்க்கரையும் உப்பும், சுகர் அண்ட் சால்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த கடைக்காரன் பதறி போய், சார், உப்பு பத்தி பேசாதீங்க, இங்க உப்பு விற்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து, இது இல்லீகல், என்னால இதை விற்க முடியாது அப்படின்னு சொல்றான். லியூயோக்கு இப்பதான் புரியுது, அந்த பழைய காலத்துல உப்புல நிறைய கலப்படம் இருக்கிறதுனால அதை விற்க ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும், இல்லனா அது சட்டப்படி தப்பு. சாரிப்பா, எனக்கு இது தெரியாது, உன்னை பெரிய கஷ்டத்துல மாட்டி விட்டுருப்பேன், மன்னிச்சிடு அப்படின்னு லியூயோ சொல்றான். அப்போ அங்க முகமூடி போட்ட ஒருத்தன் இவங்களை கவனிச்சுட்டு, இவன் இல்லீகலா உப்பு விற்கிறான், இவனை பிடிச்சி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் லியூயோ கடைக்காரர்கிட்ட, சரி உப்பு வேணாம், நாம கிளாஸ் பாட்டில் இருக்கிற சரக்கு விற்கலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த கடைக்காரன் அந்த கிளாஸ் பாட்டில பார்த்து மிரண்டு போறான். சார், இது நிஜமாவே கிளாஸா? இந்த காலத்துல கிளாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க எப்படி இதை செஞ்சீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறான். லியூயோ அதை ஒரு தப்பா செஞ்சிட்டோன்னு நினைச்சாலும் கடைக்காரன் அவன் காலில் விழுந்து, இந்த கிளாஸ் பாட்டில் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு கெஞ்சிறான். லியூயோ சொல்றான், சரி விற்கிறேன், ஆனா ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி விலைய பேசி முடிக்கிறான். அவன் மிஷின்ல கணக்கு போட்டு பார்த்துட்டு 80,800 கோல்டு அப்படின்னு விலைய சொல்றான்.
லியூயோக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். என் நிஜ வாழ்க்கையில கூட இவ்வளவு காசு நான் பார்த்ததில்ல, ஒரே வாட்டியில இவ்வளவு ஆஃபர் பண்ணுறானே, உடனே ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். கடைக்காரன் சொல்றான், உங்ககிட்ட இருக்கிற 100 பாட்டில் கிளாஸுக்கும் சேர்த்து நான் இந்த பாக்ஸையும் ஒரு ஸ்பெஷல் பிரேஸ்லெட்டையும் தர்றேன் அப்படின்னு கொடுக்குறான். அந்த பிரேஸ்லெட்டை பார்த்த லியூயோக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த கடைக்காரன் சொல்றான், இது ஒரு மேஜிக் பிரேஸ்லெட், இது திருடின்னு 3000 கிலோ சர்க்கரை, நிறைய காசு, நிலம்னு எதை வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். லியோ அவன் பேரை சொல்லும்போது அந்த கடைக்காரன் பயந்து போய், நீங்க மெயின் ஹீரோவோட ஊர்க்காரரா, உங்க பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு நடுங்குறான். லியோ அதை பெருசா எடுத்துக்காம, சரி சரி, எனக்கு கொஞ்சம் மேஜிக் பூஸ்ட் அப்புறம் சில மேஜிக் பொருட்கள் வேணும், அது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன், நீங்க கேபிட்டல் எக்ஸ்சேஞ்ச் இடத்துக்கு போங்க, அங்க உங்களுக்கு மேஜிக் பொருட்கள் மட்டும் இல்லாம வேலைக்காரங்க, டீமன் சர்வன்ட்ஸ் கூட கிடைப்பாங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அங்க இருக்கிற ஒரு ஃபாக்ஸ் சர்வெண்ட்டை காட்டி, இவங்களை நீங்க வாங்கிட்டு போனா ராத்திரி நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு கண்ணடிக்கிறான். லியோ மனசுக்குள்ள, இதெல்லாம் ரொம்ப தப்பு, மனுஷங்களை இப்படி மார்க்கெட்ல விற்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் அங்க ஒரு போர்டில் கெமிக்கல் ஃபார்ம் அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்க்குறான். அங்கதான் மெயின் ஹீரோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் முக்கியமான ஆளுங்களையும் சந்திப்பான். லியோ சொல்றான், சரி நான் போய் எனக்கு பிடிச்ச ஒரு வேலைக்காரியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் ஃபேனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு உள்ள போறான். அவன் அந்த இடத்துக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற மேனேஜர் லியூ ஷாங் இவனை பார்த்து ஓடி வந்து, மிஸ்டர் லியூயோ, உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேக்குறான். லியூயோ அங்கே ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கறான். அவன் மேனேஜர் கிட்ட, இவ யாரு அப்படின்னு கேக்குறான். மேனேஜர் சொல்றான், இவ ரொம்ப மோசமான பொண்ணு, செத்து போற நிலைமையில இருக்கா, அதனால இவளை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, கம்மி விலைக்கு கொடுத்தாலும் யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்றான். லியூயோ சொல்றான், இவ இங்கே இருந்தா உன் பிசினஸுக்கும் கெட்ட பேருதான், அதனால இவளை நான் என் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ண கூட்டிட்டு போறேன், உன் பிரச்சனையும் தீந்துடும் அப்படின்னு சொல்றான். மேனேஜர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளை கொடுக்கறான். லியூயோக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பொண்ணு ஃபியூச்சர்ல எவ்வளவு பவர்ஃபுல் ஆக போறான்னு. அதனால அவளை காப்பாத்தி தன்னோட பக்கம் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அவளுக்கு மெதுவா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை துறக்கிறான். லியூயோ அவளுக்கு ஒரு மருந்து கொடுத்து, இதை சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஒன்னும் புரியல. நீங்க என் மாஸ்டரா, நீங்க சொன்னா எதை வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த கசப்பான மருந்தை சாப்பிட்றான். மருந்து சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவளோட காயங்கள் எல்லாம் ஆற ஆரம்பிக்குது. இது என்ன மேஜிக் மருந்து, என் புண்ணெல்லாம் காணாம போகுதே அப்படின்னு ஆச்சரியப்படுறா. லியூயோ சொல்றான், சரி வா நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவ சந்தோஷமா, நிஜமாவே எனக்குன்னு ஒரு வீடு இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆனா அப்போ திடீர்னு ஒருத்தன் அங்க வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டு, டேய் நாயே, இங்க வர உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு மிரட்டுறான். அவ ஹீரோவை பார்த்து, அந்த பொண்ணை விட்டுடு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொன்னுடுவேன் அப்படின்னு கத்துறான்.